பிளாஸ்டிக் ஒழிப்போம் சொல்லுவாங்களே தவிர பிளாஸ்டிக்கை வந்து இது வரைக்கும் அதை பாருங்க, பக்கத்தில் பாருங்க, ஏகப்பட்ட இது இருக்கும். அமைச்சர்களுக்கு இருந்து எம்எல்ஏ இருக்க வரைக்கும் நான் மனு கொடுத்துட்டே தான் இருக்கேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. எங்கள் வார்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே குடிநீர் பிரச்சனை அளவுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொன்னால் அதிகாரி எந்த வேலையுமே பார்க்க கிடையாது. குடிநீர் கூட்டு சொல்லி கேட்டாங்க, தண்ணி திறந்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர இது வரைக்கும் என் வார்டில் தண்ணி பிரச்சனை தீர்த்ததே கிடையாது. நேரத்தைக்கு பொதுமக்கள் வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டதுனால நான் நகராட்சி அலுவலகத்தில் போய் முற்றுகையிட்டு அதிகாரிகிட்ட சத்தம் போட்டு குடிநீர் லாரி தண்ணி மூலமாக அந்த பொதுமக்களுக்கு நான் தண்ணி வழங்கியிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொருட்டும் நான் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு போதிய நிர்வாக அதிகாரிகள் சம்மந்தப்பட்டு அந்த குரங்கணி கூட்டு குடிநீர் திட்டம் கிடையாது, குரங்கணி தனி குடிநீர் திட்டம் தான் திருச்செந்தூர் பகுதிக்கு வர்றது. அதை கூட அந்த நிர்வாகம் செயல்படுத்த முடியலன்னா என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க? அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பொதுமக்களுக்கு, திருச்செந்தூர் பகுதி பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் வசதியை சிறப்பாக செஞ்சு கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதை மாவட்ட நிர்வாக அதிகாரி, மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது போக எனது வார்டு பகுதியில் மறுகால் ஓடைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஓடையை பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே பிளாஸ்டிக் கவரு எல்லாமே அதில் கலந்து கிடக்கு. அதை சுத்தம் பண்ணதுக்கு கூட நம்ம நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. நம்ம பிளாஸ்டிக் ஒழிப்போம் சொல்லுவாங்களே தவிர பிளாஸ்டிக்கை வந்து இது வரைக்கும் அதை பாருங்க, பக்கத்தில் பாருங்க, ஏகப்பட்ட இது இருக்கும். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இந்த எம்எல்ஏ அனிதா ரோஷன் அவங்க ஏதாவது சொன்னீங்களா? இதுபடி தண்ணி வரல, புகார் கொடுத்தாச்சு. சரி, அதுக்கு எம்எல்ஏ வார்டுக்கு தனி டேங்க் கேட்டிருக்கேன். பலமுறை அமைச்சர்களுக்கு இருந்து எம்எல்ஏ இருக்க வரைக்கும் நான் மனு கொடுத்துட்டே தான் இருக்கேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ திரும்பி நான் பார்த்து பேச தான் போகிறேன். பல போராட்டங்கள் பண்ணக்கூடிய அண்ணாச்சி குடிநீர் பிரச்சனைக்கு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடிங்க தண்ணி விட்டாச்சுங்க, நாங்க அடிச்சு பக்கம் தண்ணி வரவே மாட்டேன். இப்ப தண்ணி வந்து எத்தனை நாள் ஆச்சு? தண்ணி வந்து 13 நாள் ஆச்சு. அந்த நகராட்சியில சொன்னீங்களா? நகராட்சிக்கு நாங்க போகல. சரி, வேற யாரும் போனாங்க இங்க இந்த ஊர்ல இருந்து? வேற ஒருத்தர் போய் நாங்க இவங்கள்ட்ட போய் சொல்லுவோம். கவுன்சிலர் சொன்னீங்க? ஆமா சொல்லுவோம். அவங்க நேற்று தண்ணி சண்டை போட்டு தண்ணி வந்து விட்டாச்சு. தண்ணி எப்போ விட்டாங்க? லாரி தண்ணி தான் விட்டாங்க. லைன்ல தண்ணி வரல. தண்ணி இப்போ வந்து 20 நாளைக்கு மேல ஆயிட்டா? 15 நாள் கிட்ட இருக்கும். 15 நாள் இருக்கும். லாரி தண்ணி தான் விடுறாங்க. தண்ணி எப்படிமா இருக்கு? தப்புதான் இருக்கு. இருந்தாலும் என்ன செய்ய? குடிக்கிற தண்ணி என்ன செய்றீங்க அப்போ? குடிக்கிற கேன் தண்ணி ஒரு கேன் வாங்க, அவ்வளவுதான். பழக்கத்துக்கலாம் பழக்கத்துக்கு இந்த தண்ணி வச்சுக்கிறோம்.